நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரி வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்க உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளிலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும். ஆமென். க்ளோரி. ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோட துதிக்க வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கூட தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீ நல்ல ஞானத்தையும் புத்தியும் என் கர்த்த இந்த பூமியில நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கரைப்படாதபடி மிருகத்தின் இடத்துல நாங்கள் சிக்கி ஆண்டவரே தேவரையே நாங்கள் எழுந்து போகாதபடிக்கு தகப்பனை எங்களுடைய வாழ்க்கையை வாழ்நாள் எல்லாம் இந்த பூமியிலே மனரமியமாய் வாழும் இளைப்பாரும் உடைய கட்டளைகள் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் தேவனாகிய கர்த்த உமக்கு பயப்படுகிற பயத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்தள்ள வேணுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலே கூட ஏவாளை குறித்து நாங்கள் தியானிக்க போவோம். அவள் வஞ்சிக்கப்பட்டது நிமித்தமாக அவள் அடைந்த வேதனைகள் என்ன என்பதை இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். கண்ணீரோடு கூட தன் வாழ்க்கையை ஆண்டவரை அழித்து கொண்டவர்களும் தன் வாழ்க்கையை வஞ்சித்து ஏமாந்து போன சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை மிருகத்தினிடம் தகப்பனை சிக்கி ஆண்டவர் மிருகத்தினுடைய வார்த்தையினாலே, மிருகத்தினுடைய ஆசையினாலே, மிருகத்தினுடைய வஞ்சகத்தினாலே தன்னை இழந்து போய் தகப்பனை தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் பசியும் பட்டினியுமாய் ஆண்டு இந்த பூமியில எதிர்நோக்க கூடாத முடியாதபடிக்கு திராணி இல்லாதவர்களா ஆண்டு கழுது கண்ணீரோடு கூட வேதனையோடு இருக்கிற சகோதரிகளுக்கு கர்த்தர் நாளில் நீ விடுதலை தந்து அந்த தைரியத்தையும் பலத்தையும் என் கர்த்தனை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் அப்படி தந்து விட்ட முடியாமல் ஸ்தோத்திரிக்கும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் உங்க வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த பொல்லாத வலி சர்ப்பத்தின் தலையை நசிக்கினே என் தேவனாகிய கர்த்தர் நாளில கூட ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. வாழ வழி இல்லாதபடி பசியும் பட்டினியும் அஞ்சத்திலும் தகப்பனை ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டிருக்கிற சகோதரிகளுக்கு அந்த நாளில நீ வாழ கிருபை செய்வீராக. ஆண்டவர் தலை நிமிர செய்வீராக. வஞ்சகத்தினாலே சர்ப்பத்தினாலே ஆண்டவர் அடிமைப்பட்டு சிக்கி வெளியே விடுதலை பெற முடியாதபடிக்கு தகப்பனை அடிமைதனத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நீ விடுவித்து இந்த பூமியில தைரியமாய் நிற்கத்தக்க பலனையும் ஜீவனையும் தெளிந்த புத்தியும் ஆண்டவருடைய பலமுள்ள ஆவியும் என் கர்த்தனை தந்து இந்த நாளில நீ நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்புங்க. நீர் அப்படி செய்து விட்டபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் அதே சகோதரிகளுக்காக. அந்த நாளில ஆமென் ஒவ்வொரு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான விதவிதமான பிரச்சனைகள். அன்றைக்கு ஏவாள் எந்த பிரச்சனையை அவள் சந்தித்தாள்? சர்ப்பத்தினிடம் மிருகத்தினிடம் தன்னை இழந்து தன் கற்பை இழந்து பாவத்தை அவள் பிறப்பித்த பிறகு அவள் அடைந்த வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள். ஆமென். இது என்ன சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆமென் என்ன சொல்லுவோம்? ஆமென் உன் வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, க்ளோரி அப்படின்னு ஆமென் சொல்லும். ஆனால் தேவனிடத்துல அவன் சாபத்தை பெற்றான். நியாய தீர்ப்பு. ஆமென். ஆதாமுக்கு சாபத்தை வாங்கி கொடுத்தான். ஹல்லேலூயா. தனக்கு தானே சாபத்தை வாங்கிக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆமென். அப்படி சாபத்தை நம்ம பெற்றுக்கொண்டாலும் கர்த்தரையே ஆசீர்வதிக்கும்படினா நாம் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா நடக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏவாள் ஒரு பெண்ணாலதான் இன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? எல்லா பெண்களுக்குள்ளேயும் கவலைகள் கண்ணீர்கள் உண்டு. ஹல்லேலூயா. சில பெண்களை பார்த்தா என் கணவர் என்ன நேசிக்கவே இல்லை, அழுது 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 முகலாம் வைத்து போயிடும். என் கணவர் எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்லை, அப்படியே வேதனை. என் கணவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்லை, அப்படி ஒரு வேதனை. இப்படி விதவிதமான வேதனைகள். ஆமென், க்ளோரி. இந்த நாளில ஏவாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏவாள் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்ட பிறகு, பாவத்தை அவள் செய்த பிறகு அவள் என்ன வேதனை அவள் அடைஞ்சான்? ஹல்லேலூயா. அவள் கர்ப்ப வேதனைலாம் அப்புறம் இருக்கட்டும், ஆனா அவள் அடைஞ்ச வேதனை மிகவும் கொடுமையான வேதனை. எது தெரியுங்களா? வியாதியை காட்டிலும் வியாதின்னு ஒன்று வந்துட்டா அந்த வியாதி வந்த பிறகுதான் வேதனை இருக்கும். ஐயோ வலிக்குதே வலிக்குதே, இது எப்போ நல்லாகுமோ, என்னென்னவோ போட்டு அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னவோ பண்ணுறோம். அந்த கொடுமை தாங்க முடியாது. ஒரு வேதனை, ஒரு பலவீனம்னு வந்துட்டா. ஆனால் நிரந்தரமான ஒரு வேதனை அவன் அடைஞ்சான். என்ன வேதனை தெரியுங்களா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது
வசனம் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களும். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? தூங்காதீங்க. நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தையும். அல்லேலூயா. சீக்கிரமா முடிச்சிடுறேன். அதனால கர்த்தருடைய சத்தம் இந்த நாளிலே உங்களுடைய கண்களையும் காதுகளையும் திறப்பதாக. ஆமென். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். கர்த்தர் எழுந்திருக்கிற அந்த கனிகளை குறித்து தான் சொல்லுவோம். ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். க்ளோரி. இங்கே பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான சகலவித விருட்சங்கள். அப்ப பாருங்க, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமா தான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும். அழகும், அது ஒன்றும் கேவலமா இல்லையே. அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் ஆண்டவர் சாப்பிடுங்க. எல்லா மரத்தினுடைய கனிகளை சாப்பிடுங்க. அதுவும் அழகா தான் இருந்தது. புசிப்புக்கு நலமும் தான் இருந்தது. ரெண்டு பேருக்கும் நல்லா சாப்பிடுங்க. என் செல்ல பிள்ளைங்க ரெண்டு பேரும் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிடணும். எல்லா கனியும் பறிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் சரீர பசிக்கு சரீரத்துல இருக்கிற பசிக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப நல்லா என்னென்ன தோட்டம் முழுவதும் இருக்கிற கனியெல்லாம் பறிச்சு 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 சாப்பிட்டு சந்தோஷமா தானே நம்ம இருந்தோம். அப்ப கர்த்தர் இங்க சொல்றது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஆத்மா ஆத்மாக்கு குளோரி சாகாம இருக்கணும்னா, இப்ப பாருங்க, இந்த பழத்தெல்லாம் புசிச்சு சாப்பிட்டு நமக்கு ஒரு ஜீவன் வருது, பலன் வருது. ஹல்லேலூயா. சாப்பிடாம இருந்துட்டா நிச்சயமா மறைச்சு போகும் இல்லைங்களா? ஃபாஸ்டிங் கூட காஃபி குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம். ஏதோ ஒரு பலன் வந்து கர்த்தர் தேடணுங்கிறதுக்காக நம்ம செய்யறோம். அப்ப சாப்பிடாமே இருக்க தானா இறந்து போயிடும். அப்பயும் மரணம் வரும். அப்ப தேவன் இங்கே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். சரிங்களா? அது சரீரத்துக்கு நீ எது வேணாலும் சாப்பிடு, பசி எடுக்கும்போது சாப்பிடு, ஆசைப்படும் போது சாப்பிடு, எவ்வளவு வேணாலும் சாப்பிடு, கொடையா சாப்பிடு சொல்லிட்டாரு. சரி, ஓகே. 17வது வசனத்துல அது என்ன? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அல்லேலூயா. அப்ப உன் ஆத்மா அழிந்து விடக்கூடாது. க்ளோரி. உன் ஆத்மாவை தான் நான் உயிர்ப்பிக்க போறேன். இப்ப நீ பாவத்துக்கு நீ அடிமையாகிறியா, இல்லை இப்படி என் கூட இருக்கணும்னு நீ விரும்புறியா? தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறியா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிடுமா அப்படின்னு கர்த்தர் இங்க சொன்ன அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. க்ளோரி. எப்படி சாவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பழத்தை சாப்பிடல. அல்லேலூயா. எப்படிதான் இருக்கும் பார்த்துடலாமே அப்படின்னு போய் துணிஞ்சு போய் செய்யல. அல்லேலூயா. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல சர்ப்பம் அவளை பார்த்து அவன் கேட்கிற, தோட்டத்துல சகல விருட்சங்களின் 3வது அதிகாரம் 1வது வசனம் அங்க சொன்ன, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்ரீயை நோக்கி, நீங்க தோட்டத்துல சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அல்லேலூயா. இப்ப அவனுக்கு எந்த விருட்சம்னு அவனுக்கு தெரியணும், எந்த கனியும் தெரியணும். சரிங்களா? என்ன சொல்ற? ஸ்ரீயை பார்த்து, நாங்கள் தோட்டத்துல சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் வந்தாச்சு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இங்கே அதே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் எல்லா விருட்சத்தையும் உண்டாக்குறாரு. தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சரிங்களா? இவ சொல்லிட்டான். அப்ப அங்க சர்ப்பம் சொல்றான், அச்சோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிடலன்னா, பசிக்கு சாப்பிடலன்னா ஆட்டோமேட்டிக்கா மறிச்சிடுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க கர்த்தர் கொடுக்கிற உன் ஆத்மா
நம்ம ஆத்மா மறிக்க கூடாதுன்னா பாவத்துல பாவம் செய்யாம இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அந்த சரீர பசிக்கு எப்படி உனக்கு விருட்சத்தினுடைய கனியை அழகா எல்லாம் சாப்பிடணும் உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தனோ, இப்போ உன் ஆத்மாவுக்கு நீ எதை சாப்பிடக்கூடாது, நீ சாகவே சாப்பிட செத்துருவ, உன் ஆத்மா அங்க சாகும், ஆத்மா மரணம் வரக்கூடாதுன்னு கர்த்தர் கொடுத்த கட்டளையே அவ குறிப்பிட்டு அங்க சொல்லிட்டா. தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும் அதை தொடும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். நீங்க சாகலாம் மாட்டீங்க, நீங்க சாகிறதே இல்லை. ஆமே க்ளோரி. நீ அதை புசிச்சுனா உன் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து இருப்பீர்கள் என்று சொல்லி சொன்னதும் இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, ஏவாளு. ஆமே க்ளோரி. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். இப்ப சரீர பசிக்கு ஆண்டவர் புசின்னு சொன்னாரு, அந்த விருட்சம் எப்படி இருந்துச்சு, அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். இங்க அததான் நீ சாப்பிட்ற சரீர பசிக்கு. இப்போ ஆத்மா ஆமே என்ன பண்ணணும், மரணத்தை கொண்டு வரணும். சரிங்களா? இங்க இந்த விருட்சத்தை பார்த்து அவன் சொல்றா, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, இச்சையா இருக்குது கண்டு அது கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அல்லேலூயா. ஆமென். சொல்லியாச்சு, அவ்வளவுதான். ரகசியத்தை உடைச்சாச்சு, சர்பத்திரத்துல சொல்லியாச்சு. ஆமா, சகோதரிகள் வாயில எதுவுமே நிற்காதே. அது யார்கிட்டையாவது ஒன்று சொல்லிடணும், யார்கிட்டையாவது அதை குறித்து சொல்லி அழணும். ஆமென் க்ளோரி. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கலங்க வைக்கணும். ஆமென் க்ளோரி. ஒருத்தரோட பேரை கெடுக்கணும், ரகசியத்தை சொல்லணும். தெரியுமா தெரியுமா அக்கா, தெரியுமா உங்களுக்கு நேத்து என்னாச்சு தெரியுமா, அப்படியா சொல்லு அப்படின்ட்டு போயிட்டு அது அப்படியே பரவிட்டே போகும். இப்போ சர்பத்துக்கிட்ட சொல்லியாச்சு, மயங்கியாச்சு, அவன் அழகை பார்த்து மயங்கியாச்சு, அவன் வார்த்தையை கேட்டாச்சு, செவி கொடுத்தாச்சு. அவன் இவன் ஆன்சரும் பண்ணிட்டான். அதனால என்ன வந்துச்சு, ஒன்னியாமான் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் பாவம். எனக்கு நீங்களும் நான் சொல்ல முடியுமா, ஆமே நான் அப்படி பரிசுத்தம் உள்ளவர்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஆமே சொன்னாலும் ரத்தத்துல பாவம் இருக்குது. ஆமே தலை தூக்கும் போதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஆமே க்ளோரி நீதிக்கு அடிமையா, பாவத்துக்கு அடிமையா இல்லை, நீதிக்கு அடிமையா நம்ம தட்டிக்கணும். ஐயோ இது தவறு, இது பாவம் அப்படின்னு சொல்லி. ஆமே க்ளோரி. அதுதான் தேவனை அறிகிற அறிவு. தேவன் கொடுத்த கட்டளைகள் என்ன, நம் சரீரத்தை ஆமே க்ளோரி பரிசுத்தமா வச்சுக்கணும். அல்லேலூயா. திருமணமானவர்களுக்குன்னு கர்த்தர் ஒரு சில ஒழுங்குகளை ஆண்டவர் அவர் கொடுத்தாலும், ஆமே திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு ஒரு பெண் எப்படி சுத்தமாய் பரிசுத்தமாய் இருக்கணும் அப்படின்னு தேவன் வேதத்துல எழுதி கொடுத்தாலும், ஒரு குடும்பஸ்திரி எப்படி வாழணும், அமைகளோடு யாரா இருந்தாலும் சரி, திருமணமானாலும் சரி, திருமணத்துக்கு முன்பு இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பெண் அல்லேலூயா தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவள் இச்சையுள்ளவளாய் ஆசையுள்ளவளாய் அவள் இருந்தானால் நிச்சயம் அவள் அழிவுக்குள்ளானவளாய், அவளுடைய பாதை மிகவும் இருளுக்குள்ளாக தள்ளப்படும். அல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பாவம் ஆதாமுக்குள்ள ஏவாளுக்குள்ள சர்ப்பம் உள்ள புகுத்திட்டான், பாவ ரத்தம் ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்ப இதுல இருந்து நாம என்ன செய்யணும், எப்படி நம்மளை பாதுகாக்கணும்னு சொல்லி திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்படி வாழணும் அப்படின்னு ஒழுங்குகளை பவுல் மூலமாய் கர்த்தர் புதிய ஏற்பாடு வரைக்கும் அவர் எழுதி கொடுத்தாலும், அல்லேலூயா, கடைசியில நாம் என்ன செய்யணுமா, 1 யோவான் 2:16 அதிகாரத்துல எழுதப்பட்ட கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது எல்லாம் பாவம் என்று அறிக்கையிட்டு மாயை 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 சாலமோனே சொல்லிட்டான். மாய 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 எல்லாம் மாய, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில தேவன் கொடுத்த வார்த்தை ஆமேன் 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 அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆமென் க்ளோரி. திருமணத்துக்கு முன் இருக்கிறவங்க
ஆமென் க்ளோரி. பாவத்துல விழாம திருமணத்துக்கு பின்பு இருக்கிறவங்க ஆமென் தன் பெற்றெடுத்த சந்ததி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தாயும் தகப்பனும் ஆமென் முழங்கால் நின்று பரிசுத்தமாய் ஆமென் க்ளோரி பாவத்துக்குள்ள விழாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாக்கிற ஒரு பொறுப்போட அந்த குடும்பம் வழிநடத்தி போகுமானால் ஆமென் க்ளோரி ஆமென் கர்த்தருடைய கிருபையோடு கூட இந்த பூமியில சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அதே ஆசையோட அதே இச்சையோட மாம்சத்தின் மீது மாம்ச சிந்தையோடவே ஆமென் க்ளோரி வாழ்ந்து கொண்டே போவீர்களானால் ஆமென் க்ளோரி குடும்பம் கட்டப்படாது. மேற்கொண்டு நம்ம போகணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு ஆதாம் 10:3 உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அல்லேலூயா. இனிமே நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நான் உருவாக்கினேன். எல்லாம் சாப்பிட்டு தானே இது என்ன குறை வச்சேன்? ஏன் போய் அங்கே போய் ஆமென் கெட்டு போனீங்க? அவன் யாருக்கு கீழ்ப்படிஞ்சுங்க 2 பேரும்? அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆமென் க்ளோரி எல்லாம் தெளிவாக ஆண்டு கேட்கு. உன் மனைவியின் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினான் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பொழைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை ஆமென் க்ளோரி புசிப்பார். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். வேர்வையில் என்ன இருக்குங்க சிஸ்டர்? ஆமே ரத்தம் சிந்தி 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 வேதனையோடு கூட ஆமே கொண்டு வர அந்த பணத்தில் அப்படியே கையை கட்டி வாயை கட்டி வயிற்று கட்டி எப்படியாவது இந்த மாதம் ஓட்டணும், எப்படியாவது வாழணும். இல்லை ஒரு குடும்பத்தில் எவ்வளோ வேதனை. சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் சரி பணம் கொட்டி கொட்டி கிடக்கிறவங்களும் பணத்தை சம்பாதிக்கிறாங்க, பணம் இல்லைங்கிறவங்களும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. ஏன்? பசி பசி. ஆமென். ஏவாள் பாவம் செய்த பிறகு அவ என்ன வேதனை அடைஞ்சா? அவ எதுல கஷ்டப்பட்டா? அல்லேலூயா. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவ ஆமென் க்ளோரி அவள் பசிக்கு இப்ப வெளியே தோட்டத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார். பாவம் செய்த பிறகு ஏவாள் பாவம் செய்த பிறகு தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரா? அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். போங்க. அல்லேலூயா. அப்பா சந்தோஷம். ஆமென் க்ளோரி. இனிமே நீ நானும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு வாழ்றவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ தோட்டத்தை விட்டு அனுப்பிட்டாரு ஏன் அப்படின்னு தியானிக்கிறவங்க அவன் கர்த்தருடைய கிருபையில நிற்கிறாங்க. அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய வேதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆமென். என்ன பண்ணாரு? அவர் மனுஷனை துரத்தி விட்டு. இதெல்லாம் நம்ம தியானிக்க ஆரம்பிச்சா ஆமென் எந்த கண்ணிலும் சிக்காதபடிக்கு நமக்கு என்ன சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாய் வந்தாலும் பாவத்தில் விழ வைக்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் தப்பி நாம் பிழைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. எந்த ஒரு வஞ்சகத்துக்கும் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு துரத்திட்ட பிறகு வெளியே வந்த பிறகு அவங்க என்ன அவங்க ஆமென் வேதனை அடைகிறாங்க. ஆமென் க்ளோரி. தாகம், ஆமென் பசி, தண்ணீர் இல்லை, வஸ்திரம் இல்லை, தங்க இடம் இல்லை, ஆமென் ஒரு கூடாரம் கூட போட தெரியாது. எப்படி? ஆமென் பழம் இல்லை, தவிக்கிறாங்க, பசி நாக்க வரட்டுது. அல்லேலூயா. அப்ப வெளியே வந்த பிறகு நினைச்சு பார்ப்பாங்களே, நான் தோட்டத்தில் இருக்கும்போது ஏசப்பா எனக்காக எப்படி பார்த்து 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 அந்த ஃப்ரூட்ஸ் நல்லா இருந்துச்சுல, இந்த ஃப்ரூட் நல்லா இருந்ததுல, அந்த பக்கம் நல்லா, அந்த பக்கம் போகணுமே, நானும் அந்த ஃப்ரூட் இவ்வளோ நல்லா இருந்துச்சுல. ஐயோ ஏசப்பாக்கு நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணிட்டோம். இந்த சர்ப்பம் நம்ம எப்படி ஏமாத்திட்டா, வஞ்சித்துட்டா, எப்படிலாம் என்னை வந்துச்சுட்டா, என்னை ஏமாத்தினா, என்ன மாதிரி ஆசை வார்த்தைலாம் சொன்னான், எப்படிலாம் தெரியுமா பேசுனா, தேனொழுகு பேசுனா. அவன் குரு நான் பேசுன வார்த்தையில அப்படியே நான் நம்பிட்டேனே, நம்பி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேனே. ஐயோ இன்னைக்கு ஆதாம பாரு, ஏன் நிமித்தமா ஆதாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், கஷ்டப்பட்டு நிலத்தை குத்தி ஐயோ காஞ்சு போயிருக்கு, அதை குத்தி குத்தி அவன் பயிரை வச்சு
ஆமீன். அதிலிருந்து வருது எனக்காக இந்த ஆதாம், இந்த பரிசுத்தமுள்ள ஆதாமுக்கா நான் இவ்வளவு துரோகம் செஞ்சுட்டேன். ஐயோ ஆமீன். எனக்காக நான் சாப்பிடணுங்கிறதுக்காக ஓடி ஓடி போய் இவ்வளவு கஷ்டப்பட வச்சேன். என் ஆண்டவர் எனக்காக எப்படி தோடல, அவர் பார்த்து வச்சாரு. அவரோட கட்டளைக்கு மட்டும் நான் கீழ்பற்றிருந்ததானா இன்னைக்கு நான் நிம்மதியா சாப்பிச்சிருப்பேனே, நிம்மதியா தோட்டத்துல நான் நிம்மதியா எளிப்பாரிப்பேனே. வஸ்திரம் இல்லாம இருந்த பரிசுத்தமா இருந்தேனே. வெளியே வந்து இப்ப நான் துணிக்காக நான் அலையிறேன். அவன் ஒரு துணி கூட இல்லை எனக்கு போட்டுக்கிறதுக்கு. அவன் க்ளோரி சாப்பிட வழி இல்லை. அல்லேலூயா. அறிந்து அறியாம செய்த பாவத்துக்காக எனக்கு ஒவ்வொரு சகோதரிகளும் படுற வேதனை, உள்ளுக்குள்ள படுகிற வேதனை, வெளியரங்கமாய் படுகிற சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். எங்க போனாலும் வஞ்சகத்தின் ஆவி, எங்க போனாலும் நல்ல மனுஷர்களை போல வஞ்சிக்கிறாங்களே. சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம். அவர் சந்தித்த பிரச்சனை வேதனை என்ன? பசி. சரீர பசிக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்ப என் ஆத்துமா பசி. மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை. இந்த ஆவி எனக்குள்ள இறங்கின உடனே எனக்குள்ளே பாவ ரத்தம் பீறிட்டு மாம்ச நிச்சயம் கண்களின் நிச்சயம் க்ளோரி எனக்குள்ளே கிரியை செய்து க்ளோரி இந்த உலகத்துக்குரிய மனுஷியாய் நான் மாறி போய் க்ளோரி இப்படிப்பட்ட மாம்சத்துல கரைப்பட்டவளாய் இந்த இச்சை, இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாதபடிக்கு நான் தவிக்கிறேனே. ஹல்லேலூயா. ஆத்தும உண்டாகிற ஒரு பசி, இச்சை. அல்லேலூயா. சரீர பசி. இந்த ஆத்மாவை அவை கெடுப்பதற்கு அவன் எதை முதல்ல செய்ய வச்சான்? இந்த ஆத்மால மரணத்தை வர வைக்கிறதுக்கு அவன் என்ன முதல்ல செஞ்சான்? சரீரத்துல முதல்ல நீ பாவச்சு, என் வார்த்தைக்கு முதல்ல செவி கொடு, என்னை தொடு, புசி, பறி, துணிகரமா செய். இவ்வளவும் அவன் கத்து கொடுத்து சரீரத்துல பாவம் செய்த பிறகு க்ளோரி என்ன செஞ்சா? இவங்க பாவத்தை செய்ய வச்சுட்டா தேவ ஜனத்தை ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடிக்க தேவையில்ல, கர்த்தரே வந்து அடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே வந்து அடிப்பார். ஆண்டவரே அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருவோம். ஏன்னா எப்படிப்பட்ட மரணத்துக்குரிய பாவம், ஏச்சித்தனம், விக்கிரக ஆராதனையும் அருவருப்பானதுல செய்ய வச்சுட்டா கர்த்தரே அடிப்பாரு. அடிச்சு அவங்களுக்கு நியாயத்திற்கு கொடுத்துருவாரு. திரும்பி தேவஜனம் வந்து கர்த்தரத்துல வந்தாலும் க்ளோரி என்னை மன்னிச்சிருங்கன்னு வந்து கேட்டாலும் ஆண்டவரால என்ன கொடுக்க முடியும்? கிருபை தான் கொடுக்க முடியும், காப்பாத்தி தான் விட முடியும். விடுதலையே க்ளோரி கொடுக்க முடியுமா? என்ன நாசாட்சியா இருக்கனே. எனக்குரியதை அவர் சாப்பிட்டுருக்காங்களே, பாவத்தை செஞ்சிருக்கிறாங்களே, நான் சாட்சியா இருக்கிறேன். நான் அடிப்பேன். க்ளோரி பாவத்தை கொடுத்து செஞ்சியே க்ளோரி நானும் அடிப்பேன். ஐயோ அப்பா என்னை காப்பாத்துங்க, ஏசப்பா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வாய் தந்து நம்ம கத்தும்போது கிருபை வந்து நம்மளை காப்பாத்தி தான் விட முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் க்ளோரி இங்க வெளியே வந்த பிறகு தோட்டத்துல அவளுக்கு என்னாச்சு? சரீர பசி, வயிறு பசிக்குது. எப்படி கத்திர? ஆதாரம் ரொம்ப பசிக்குது, என்னால முடியல, தாங்க முடியல, ஒரு டம்ளர் தண்ணியாவது கிடைக்குமா, ஒரு சொட்டு நாக்க நுனியை நினைச்சுக்கிறதுக்கு ஐஸ்வர்யமா அப்படியே கிஞ்சரா அக்கினி நாக்க குளிர பண்ணணும், ஒரு சொட்டு தண்ணி. அல்லேலூயா. இது பாவம் என்னன்னு நம்ம உணரணும். ஏன் மாம்சம், ஏன் சரீரம், ஏன் இஷ்டம், ஏன் வாழ்க்கை, க்ளோரி எப்படி வேணாலும் நான் வாழ்வேன் அப்படின்னு துணிகரமாய் நடக்கிறது எத்தனையோ சகோதரிகள் உண்டு. வாழலாம். வாழ்ந்த பிறகு சரீர பசி. ஐயோ பசிக்குதுனாலும் ஒரு வாய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேளை கொடுப்பாங்க, ஒரு நாள் போடலாம், மேக்சிமம் 3 நாள் கொடுக்கலாம். ஆயுள் முழுசும் பசி பட்டினி ஓட வேண்டிதான். பிறந்துட்டோம் இந்த பூமியில, உயிர் இருவருக்கு என் பசிக்கு எங்கேயாவது போய் எதையாவது வித்து எதையாவது ஒரு தொழிலை செஞ்சு என் வயிற்றை எப்படியாவது பசி இல்லாம நான் இழைப்பார் இல்லைங்களா? கரெக்டு தானே? அல்லேலூயா. அந்த மிருகம் ரொம்ப அழகா இருந்தான்.
ரொம்ப ஆசையா பேசுனா. ஆமென். நான் இருக்கிறேன்னு சொன்னா. ஹல்லேலூயா. நீங்க சாகவே மாட்டீங்கன்னு சொன்னா. நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்னானே. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ அழகா இருக்குது பழம். அவன் சொன்னும் போது நீ சொல்ல வேண்டியதானே, ஏன் எனக்கு அங்கே கொடுத்துருக்குறாரு நான் சாப்பிட்றதுக்கு, அழகழகாக கொடுத்துருக்குறாரு. என்ன ஆப்பிள் மாதிரி இருந்தால் நான் சாப்பிட்ருவேனா? நீ யாரு, எதுக்கு நீ கேட்குற? இதுதான் ஞானம், இதான் புத்தி. ஹல்லேலூயா. 2 வார்த்தை பேசுகிறோன்னு அப்படி எல்லாத்தையும் அள்ளி கொட்டிடுது. ஆமென் கூறி. நம்மெல்லாம் அப்படிதான் போட்டு வாங்கும் போது தேவ ஞானத்தோடு கூட நிறைய பேர் அவன் வஞ்சிக்கிறவன், அடிச்சும் கேட்க அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஏய் சொல்லு, ஏய் சாப்பிடு. ஆமென். யார் யாரை எப்படி திட்டமிட்டு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அழிக்கலாங்கிறதுல அவன் வஞ்சகன். ஹல்லேலூயா. அடிச்சு கொண்டு அவன் சாப்பிட வைக்கும் அவனுக்கு தெரியும். ஏய் செல்லம், நீ சாப்பிட்ற, நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா, நீ சாப்பிடனா உனக்கு ஆமென் க்ளோரி வீக் ஆயிடுவேன். இப்படி சொல்லும் போது எப்படி இருக்கும்? என் செல்லல, நீ சாப்பிடு, உனக்காக நான் ஆசையாக வந்திருக்கிறேன், இது என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது அது அது சொல்லும் போது எப்படி இருக்கு நமக்கு? ஏய் நீ சாப்பிட்றியா இல்லையா, நீ சாப்பிடல உன்னை உண்டுன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டேன். நீ என்ன பண்ணுவ பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம நிற்போம். அவனுக்கு தெரியும் ஒரு சேவாலை எப்படி ஏமாத்தணும், அவங்க பலவீனமானவங்கன்னு தெரியும். இல்லை ஏன் ஆதாமே கோழி ஆண் கோழி பெண் கோழி எல்லாம் கொஞ்சிக்கிட்டு விளையாட்டு இருக்கும்போது ஏங்கி பார்த்துட்டு இருந்தல, ஆடு மாடு கோழி எல்லாம் ஒன்று கொஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது நீ ஏங்கிட்டு தனியாக உட்காந்துருந்தல, நீ தானே ஏங்கிட்டு உட்காந்து, உனக்கு தானே ஆண்டவர் நீ ஏங்கினதுனால உனக்கு ஒரு துணையை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆமா, நீ என்னத்துக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சர்ப்பத்தை பார்த்து கேட்கணும். ஏற்கனவே உனக்கு தேவையானது ஏவாளுக்கு ஆண்டவர் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. இது மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது அப்படியே மறைச்சி அமுக்கி ஹல்லேலூயா க்ளோரி ஏவாள் மூலமாய் ஸ்ரீயின் மூலமாய் மரணம் பிறப்பித்தபடினாலே அப்படின்னு கொண்டு போய் ஒரே டேஷ் 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 டேஷ். ஏன்னா நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றதுனால அதை நான் சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்குது, நான் வாமிட் பண்ண முடியாது. ஆமென். இன்னைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, அவனோட கிரியில் தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். மாம்ச வாழ்க்கை வாழறவங்க வாழலாம், புரியுதுங்களா? ஆவியோடு கூட வாழறவங்க வாழலாம், மாம்சத்தை மேற்கொண்டு எப்படி வேணாலும் வாழலாம். ஹல்லேலூயா. ஒரு பெண் தன் கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கணும்னு சொல்லி அவ என்ன செய்யறானா, எப்படிலாம் பிரியமா இருக்கணும்னு சொல்லி அவ இந்த உலகத்துக்குரியவளா அவ என்ன செய்யறா, தன் அலங்கரித்துக் கொள்றா. ஆனா அப்படியே அதே பெண் நான் தேவனுக்கு எப்படி மனவாட்டியா இருக்கணும்னு சொல்லி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாளாம், மாம்சத்தில் கரைப்படாதபடி. அப்ப அது அவர்களுடைய விருப்பம். ஆனா சத்தியத்தை அதன்படி எடுத்து ஆமென் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கைன்னா அது அவங்க எப்படி வேணாலும் தெரியும். குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வரவே மாட்டார், இந்த பிரச்சனைக்குள்ள அவர் வரவே மாட்டார். ஹல்லேலூயா. சத்தியத்தை கொடுத்தாச்சு, கேட்டு நம்ம அப்படியே வாழ்க்கைய புத்தி இல்லாம கட்டுறோமா, புத்தியோடு கட்டுறோமா, சந்ததியை நம்ம அழிச்சிட்டு போயிருக்கோமா? ஆமென் க்ளோரி. எனக்கு அப்படிதான் என் இஷ்டப்படி வாழ்ந்துற பிள்ளைங்க மேலே எல்லாத்தையும் கொட்டிட்டு அது பாட்டு அம்போட போய் செத்து போயிடுவாங்க, படுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளைங்க பண்ற வேதனை தெரியுங்களா? அவ பாட்டு வேசித்தன விபச்சாரத்தையும் ஆமென் க்ளோரி கீழ்படியா அவ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆமென். அப்பாவி குழந்தை, குற்றமில்லாத தரத்தை ஆபேல் செத்து போச்சு. என்னங்க அந்த குழந்தை தப்பு பண்ணிச்சு? எங்க யார் கூட போய் தனியா பேசிச்சு? எங்க போய் கொஞ்சம் போய் தப்பு பண்ணா? அந்த பிள்ளை சாகிறதுக்கு காரணம் அட்டி நான் அடிச்சு அவளை துன்புறுத்திருப்பேன். ஆமென் க்ளோரி. சத்தியத்தை அறிஞ்சுக்கணும் சிஸ்டர். ஹல்லேலூயா. நம்ம தப்பு பண்ணாலும் கர்த்தரை கிருபையாவது பெற்றுக்கணுமே. ஏன் இன்னைக்கும் ஏமாந்து அப்படியே ஏமாந்து போறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைகள் தெரியல, பாவம் இதுதான் சொல்றதுக்கு அவன் தைரியம் இல்லை. அவன் பாவம்னா என்ன தெரியுமா? 1 யோவான் 2:16 தான்.
வேற எதுவுமே கிடையாது. ஐயோ, இது சொல்லும் போதே சகோதரிகளுக்கு கண்ணு பல்லெல்லாம் அப்படியே கடிக்கிற, அப்படியே என்ன மூர்க்கமா பார்க்க அடிக்கிறதுக்கு எழுவிடுவாங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, அது பாவம் இல்லை, சுபாவம் அப்படின்ட்டு. இந்த அம்மா, இவங்க அம்மா ஒரு இது எழுதுறாங்க, அது சுபாவமா, ஏவாளுக்குள்ள இருக்குது சுபாவம் வெளிப்பட்டு அந்த அம்மா இப்படியெல்லாம் செஞ்சாங்களாம். ரத்தத்திலிருந்து வெளியே வந்து அது கிரியை செய்யும் போது அது சுபாவம். அப்ப ரத்தத்துல என்ன இருக்குது? சங்கீதம் 51:5, ஆமென் க்ளோரி, பாவம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நான் ஏத்துக்கிட்டாதான், ஐயோ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் இஷ்டத்துக்கோ அப்படியே அவங்க அப்பா மாதிரியே அவங்க தாத்தா மாதிரியே இப்படி திருப்பி திருப்பி இதே செஞ்சுட்டு வரான். ஏன் எப்படி வருது? ரத்தம் பரம்பரை பரம்பரையா அந்த பாவம் வரும், வியாதியும் வரும், மரணமும் வரும். இது ஏத்துக்காம உட்காந்துருக்கு சகோதரிக்கு தான். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது சகோதரிக்கு தான். ஒரு குடும்பத்துல பரிசுத்தமாகாம இருக்கிறது சகோதரிகள் தான். பிள்ளைங்களை கவனிக்காம இருக்கிறது சகோதரிகள் தான். அவங்களுக்கு தேவையெல்லாம் புருஷன் நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், ஹோட்டல் போகணும், ஷாப்பிங் போகணும், பூ வாங்கி கொடுக்கணும், பொட்டு வாங்கி கொடுக்கணும், சினிமா கூட்டு போகணும். அல்லேலூயா. இப்படி அலங்கரிச்சுட்டு மாம்சத்துல இருக்கிற வாழ்க்கை தான். சண்டேனா ஒரு சர்ச்சைக்கு போய் உட்காந்துட்டு வந்துடணும், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. அப்போ நடுறது கண்ணீர் விட்டு, என் ஹஸ்பண்ட் அப்படி இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு. போய் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னால் பாஸ்டர் வந்து அங்கே என்ன பண்ணுறது, அவரை வஞ்சிக்கிறாரு. இந்த ஒரு பெண்ணால போய் ஒரு பெண்ணு போய் யார்கிட்டயே போய் மனதிலிருந்து எல்லாம் சொல்ல முடியுதா? அப்படி சொன்னோம்னா அங்கே போய் அந்த ஊழியக்காரன் செய்கிறாரு, ஒரு பிளான் போட்டுறாரு. ஹல்லேலூயா. இந்த அம்மா போய் உட்காந்து கொட்டு அழுது, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படி சொல்ல, அவர் அப்படி இப்படி அப்படியா லாக் ஆயிட்டேன். உன்னோட சீக்கிரட் எல்லாம் எனக்கு தெரியும், நான் அப்படியே உங்களை பிடிச்சி வச்சு என்ன பண்ணுவேன், அப்படி டியூன் பண்ணுவேன். ஆமென் க்ளோரி. எங்க போனாலும் வந்துச்சுங்க. ஒரு பெண்ணா பிறந்துட்டீங்களா, கற்பு அளிக்கிறதுக்கு, கரைப்படுத்துறதுக்கு எப்படி வேணாலும் சர்ச்சையும் வரும், எங்கே வேணாலும் வரும், எந்த இடத்துல வரும். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். செபிக்கிறதுக்கு ஒரு மனைவி, துதிக்கிறதுக்கு ஒரு மனைவி. ஆமென் க்ளோரி. பாசா தானே சரி, பாசமோட கை கூடி ஜெபம் பண்ணணும். ஆமென். செபிக்கிறதுக்கு வேணும்னா ஒரு குழுவை ஏற்படுத்தி பெண்கள் எல்லாம் செபிக்கிட்டோம். பாஸ்ட் வந்து நல்லா சபையில செபிக்கிற, அப்படியே அந்நிய பாஷை நிரம்பி அப்படி ஜெபிக்கிற, ஆவியில் அப்படியே அக்னிய வானத்துக்கு இறங்கி வர வைக்கிற சகோதரி இந்த அம்மா ஜெபிச்சாங்கன்னா எனக்கு அப்படியே வல்லமை புறப்படுது, ஃபயர். பாஸ்டோட மனைவி அதுக்கு பேச கூட தெரியாதுன்னா, பாட கூட தெரியாதுன்னா, ஜெபிக்கவே தெரியாதுன்னு சொன்னா, ஜெபிக்கவே தெரியாதுன்னு தெரியாம இருந்தாலும் சரி, அந்த அம்மா கையை பிடிச்சிதான் என்ன பண்ணணும், போகணும். ஏன் அந்த அம்மா ஜெபிக்கிறதுக்கு வர வைக்க முடியாதா? ஏவாளுக்கு மிருகத்தை போய் கையை பிடிக்கிறதுக்கும் அவளை தொடுறதுக்கும், ஆமென், தான் கற்பை இழக்கிறதுக்கும் அவளுக்கு துணிகரமா போனால, நம்ம என்ன செய்யணும்? ஐயோ, சபையில இருக்க அந்த சகோதரி நல்லா ஜெபிக்கிறாங்களே, அவங்க மட்டும் எனக்கு இங்க மனைவியா இருந்திருந்தா எப்படி சபை போயிருக்கும், அப்படி திங்க் பண்ணக்கூடாது. ஐயோ, என் மனைவி ஒண்ணுமே தெரியல, குழந்தையா இருக்கிறாளே, மாம்சமா இருக்கிறாளே, இவளை எப்படி கர்த்தருக்குள்ள கொண்டு வரலாம்? வாமா, உனக்கு ஒண்ணுமே தெரியலாம் பரவாயில்ல, என் கையை பிடிச்சி ஜெபம் பண்ண, வா ஜெபம் பண்ணலாம், வா. ஹல்லேலூயா க்ளோரி. இல்லை, எவ்வளோ சண்டை. பாஸ்ட் வந்து நல்ல பக்தியா இருப்பாரு, அவங்க ஒய்ஃப் வந்து ஒண்ணுமே குழந்தையா இருப்பாங்க. அப்பதான் ஒரு அம்மா வந்து, பாஸ்டர் இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரரு இந்த மாதிரிலாம் இருக்கிறாரு, மிருகமா இருக்கிறாரு, ஏதோ குடும்பத்தில் அடிபட்டு வந்து சொல்லும் போது இந்த அம்மா பாஸ்டர் வந்து அப்படியே திருன்னு முழிப்பாரு. யாருக்கு பதில் சொல்வது? ஆமென் க்ளோரி. இவர் வந்து ஏதோ ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பிட்ட பிறகு இங்க வெட்டி மாண்டு கொண்டு சண்டை. நீங்க அங்க ஸ்பெஷலா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, இவங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்க, இந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்க. என்ன பேச்சு? அவங்களுக்காக எல்லாம் போயிட்ட பிறகு இந்த சகோதரிக்காக நான் செபிக்கிறேன், ஆண்டவரே, அந்த குடும்பத்துல இப்படி ஒரு வேதனை ஏசப்பா, இவ்வளோ கண்ணீர் ஆண்டவரே,
எவ்வளோ பாருங்கள் ஆண்டவரே. அப்பா இந்த சகோதரியை காப்பாத்துங்க. அட்டா போச்சு, இந்த அம்மா பத்தி எரியுது. எங்க பரிசுத்தம் போச்சு? எங்க பரிசுத்தம்? உனக்கு ஏன் இடிக்குது? ஒரு தேவ சமூகத்தை நிற்கிற ஊழியக்காரரு வர்ற ஆத்மாக்க அவர் ஜெபிக்கிறாரு, இங்க பொங்குது. ஆமென், க்ளோரி. எங்க பரிசுத்தம்? ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு பொண்ணு வந்து நான் குறைய சொல்லி ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது, பேசும் பொழுது, ஆமென், க்ளோரி, ஹல்லேலூயா, தைரியமா வந்து சொல்றாங்கன்னா அதை கேட்டுட்டு கர்த்தரோடு கூட சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆமென். அப்படி ஒரு நம்பிக்கை விசுவாசத்துல வளர்ந்துருக்கணும் சகோதரிங்க. அப்ப அவங்க மாம்சத்தின் மீதே நம்பிக்கை வைத்து, ஐயோ எனக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ, எனக்கு வந்து இப்படி செஞ்சிருவாங்களோ, என் வாழ்க்கை பறி போயிடுமோ, யாராவது அபகரிச்சு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இராதபடிக்கு தேறினவர்களா மிருகத்தினுடைய வஞ்சம் எப்படி வேணாலும் வஞ்சித்து கொண்டு போயிடும். ஆமென், க்ளோரி. அதான் சொல்றாரு, அதுதான் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, சகோதரிகள் பெண்கள் பலவீனமானவர்கள் தான். ஹல்லேலூயா. ஆனா ஏவாள் ஏமாற்றப்பட்ட பிறகு இன்னும், ஆமென், க்ளோரி, கிறிஸ்தவ பெண்கள் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், கொத்தி கொண்டு தான் போகிறார்கள். ஏன்? நம்ம பார்வைக்கு இவங்க நல்லவங்க, நம்ம பார்வைக்கு இவங்க அழகா இருக்காங்க, நம்ம பார்வைக்கு இவங்களோட இருந்தா நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டானே. ஹல்லேலூயா. நான் சொல்றேன்னு தப்பா தான் எடுத்துக்காதீங்க. அப்படி ஏமாந்து போனாலும் சரி, தேவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. எந்த பசி, பட்டினி, வேதனை எது உங்களை அடிமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறதோ, கிருபை கிருபை கிருபை. ஹல்லேலூயா. கிருபையே அப்பா, எனக்கு கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. சத்தியத்தை அறியத்துக்கு முன்னாடியில ஏமாந்தேன். ஆமென், க்ளோரி. நான் சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டேன். சொல்லுங்க, இந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லுங்க, என்னை நீதிமான்களை பசியினால் வருத விடா. க்ளோரி. உன் அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. க்ளோரி. என்னை ஆசீர்வதிப்பீராக. என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவ. நீ என்னை எப்படி வஞ்சித்த? நீ என்னை எப்படி வஞ்சித்த? என் வாழ்க்கையை எப்படி திட்டமுட்டு சூறையாடி என்னை அழிச்சிருக்கிற, சாபத்தை கொண்டு வந்திருக்கிற, பசினாலும் பட்டின வஸ்திரம் இல்லாம என்னை தவிக்க வச்ச, என் வாழ்க்கையே சூறையாடின உன்னை என் கர்த்தர் அழிப்பார். என் கர்த்தர் உன்னை கொன்று போடுவார். உனக்கு முன்பாக என் தேவன் என்னை கட்டுவார், என்னை உயிர்ப்பிப்பார். உனக்கு முன்பாக என் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார். எக்கால சத்தம் வரும், நான் உயிரோடு எழுந்து போகும்போது, என் ஆத்துமா போகும்போது பொறி தொப்பித்தோழு, என்னையா என் மாம்சத்தை நீ மரணத்து கொண்டு வந்த, நீ ஆத்துமாவை மரணத்தை கொண்டு வந்து இந்த பூமியிலே அலைகிறவனா என வச்சியே. மே க்ளோரி சகோதரி. ஆமென். இது கேட்டுக்கொண்டு கருமையான சகோதரியே, சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்க சரீரமானது பரிசுத்தமுள்ளதாயும், ஆமென், கனமுள்ளதாயும், அதை எப்படி ஆளணும்னு கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து போயிருந்தாலும் சரி, வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்நிய மாம்சத்தோடு கூட பிணைக்கப்படாதபடிக்கு பொன்னையும் பொருளையும் அவன் அழகையும் ஆசையும் ஆசை வார்த்தைகளையும் கேட்டு வாழ்க்கையை வாழ்நாளெல்லாம் வாழது ஒரே தடவை. அந்த வாழ்க்கையை ஒரு ஒரு நாளும் பசியும் பட்டினியும் மரணத்தையும் நித்தம் நித்தம் நித்தம், ஆமென், ஒரு அனாதை வாழ்கிறது போல வாழாதபடிக்கு பரிதபித்துக் கொண்டிருக்கிற இன்றைக்கு உடைய ஆத்மாவை கர்த்தருக்கு நேராக செலுத்துக. ஹல்லேலூயா. மிருகம் என்னை வஞ்சித்துட்டான், ஆனா என் ஆத்மாவை அவன் வஞ்சிக்க முடியாது. என் சரீரத்துக்கு வேணா அவன் மரணத்தை வர வச்சிருக்கலாம், ஆனால் என் ஆத்மா, ஆமென், க்ளோரி, என் ஆத்மா, ஆமென், மரணத்தை, என் ஆத்மாவுக்கு அவன் மரணத்தை வர வைக்க முடியாது. நான் தப்பிக்கொண்டேன். ஆமென். கிருபை கிருபை கிருபை. கர்த்தருடைய சத்தியத்தை வார்த்தைய ஆமென் கேட்க வைத்தது. ஆமென். என்னை பார்க்க வைத்தார், அவனை கேட்க வைத்தார், என்னை கீழ்ப்படிய வைத்தார், அவன் எனக்கு புரிய வைத்தார். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நீ ஏமாந்து போயிருக்கிற நீ உன்னுடைய ஆத்மா மரணத்தை சந்தித்து நீ பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. அவன் மிருகத்திரத்தில் ஏமாந்து போய் வாழ்க்கையில் இழந்து போய் எத்தனை சகோதரிகள் விதவைகளாய் தன்னந்தனியாய்
ஆதரிக்க வழி இல்லாதவர்களால் கூட பிறந்தவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆமென். நான் மட்டும் வஞ்சிக்கப்பட்டு நான் போராடி கொண்டிருக்கிற இந்த பூமியிலே என் சார்பாய் பேச ஒருவரும் இல்லை. எத்தனை சகோதரிகள் தவறான வழியில வேசிகளாய் போயிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தன்னந்தனியாய் தவிக்கிறார்கள். அநாதை இல்லங்களிலே தங்கி இருக்கிறார்கள். சபைகளிலே ஆமென் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு வேதனை. ஆமென். க்ளோரி. வஞ்சகத்தின் ஆவி, அந்த மிருகத்தினுடைய தந்திரம். ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரமே தேவ ஜனங்களே, கிறிஸ்துவ பெண்களுடைய சரீரத்தை அழிக்க வேண்டும். அவருடைய கற்பை பரிசுத்த குலைச்சலாக்க வேண்டும். அவருடைய கற்பை கெடுக்க வேண்டும். அவருடைய மூலமாய் ஒரு பரிசுத்த சந்ததி வரக்கூடாது. சாபத்தை விழ வைக்க வேண்டும். இதுதான் அவனுடைய திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டு ஹல்லேலூயா, திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு ஒரு சகோதரி தன் குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் புத்தியுள்ளவர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தேவனுடைய கட்டளையை நாம் அறிஞ்சிட்டோம்னா எந்த பாவ சூழ்நிலை நமக்கு வந்தாலும் ஹல்லேலூயா பரிசுத்தமாய் வாழ்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. திருமணத்துக்கு முன்பு ஆமென். க்ளோரி. பரிசுத்த மெய் விவாகத்தோடு கூட ஆதாமும் ஏவாளும் இருக்கும் பொழுது ஆமென், எந்த வீழ்ச்சியும் மாம்சத்தின் வீழ்ச்சியும் கண்களின் வீழ்ச்சியும் பாவமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு மாம்சத்தில் திருமணம் வந்த பிறகு ஹல்லேலூயா பெற்றுக்கொண்டு ஆமென் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து ஒரு குடும்பத்தை பரிசுத்தமுள்ள குடும்பமாய் ஆமென். க்ளோரி. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த சந்ததியாய் அவங்க நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. திருமணத்துக்கு முன்பு ஆமென் ஒரு பெண், ஒரு சகோதரி எந்த ஒரு ஆணோடு கூட இச்சையோடு கூட பேசாமல், பார்க்காமல், தொடாமல் ஹல்லேலூயா, தன்னை கைப்படாமல் ஹல்லேலூயா, என் சரீரம் ஆமென் தேவன் எனக்கு கொடுக்கிற ஆமென் க்ளோரி கணவருக்கு ஆமென் சொந்தம், எனக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த பூமியில எனக்கென்று பாதுகாப்போடு கூட இந்த பூமியில எனக்கென்று ஒரு குடும்பத்தை அமைத்து ஆமென் நான் இந்த பூமியில கர்த்தருக்கென்று ஆமென் கணவரோடு கூட ஒரு பரிசுத்த சந்ததி குழந்தையை நான் பெற்றுக் கொடுக்க போகிறேன் என்று சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆமென் திருமண பந்தத்துல ஆமென் ஒப்பு கொடுக்கிற நேரத்துக்கு ஆமென் வர வேண்டும். அப்ப திருமணத்துக்கு முன்பு தன் சரீரம் எந்த ஒரு ஆணையம் இவங்க அழகா இருக்காங்க இச்சையோடு கூட அவன் இருதயத்திலோ அல்லது அதன் மூலமாய் சரீரத்திலோ கரைபடாதபடி பாதுகாத்து கொள்வீர்களானால் உங்களுக்கு சாகிற வரைக்கும் சரீரத்தின் பசி ஆமென் இருக்காது. ஆத்ம பசி, இச்சை என்கிற பசி, காம பசி இருக்காது. ஆமென். க்ளோரி. வஞ்சகத்தின் ஆவி உங்களை தொட முடியாது. உங்க தலைமுறைக்கும் கர்த்தர் ஆமென் பசியினால் வருந்த விடார். ஆமென். க்ளோரி. உங்கள் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதி உங்களிருந்து விலக்குவார். எதுவும் நெருங்க முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு ஆமென் சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆனா அதே திருமணத்துக்கு முன் ஆமென் ஒரு ஆணை நேசிச்சிட்டாலோ ஆமென் தொட்டாலோ பேசினாலோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலோ கரைபட்டாலோ மீறினாலோ வாழ்க்கையில பசி, பட்டினி, பஞ்சம், துக்கம், வேதனை, கண்ணீர், சஞ்சலம் நித்தம் 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 ஆமென் இது பின்தொடர்ந்து கொண்டே வரும். அவர் சரீரம் பலவீனப்பட்டு ஆத்துமா பலவீனப்பட்டு ஆமென் க்ளோரி அவர் இந்த பூமியிலே வாழ முடியாதபடி இளைப்பாறுதல் இல்லாதபடிக்கு அவன் மரணத்துக்கு எதுவாக போய்விடுவார். திருமணத்துக்கு பின்பு ஹல்லேலூயா க்ளோரி ஏவாள் அனுபவித்த வேதனைகள் பசியும் பட்டினியும் வேதனையும் கண்ணீரும் தான். ஆமென். ஒரு வியாதி வந்தா கூட அதை தாங்கிக்கலாம். ஆனா சரீரத்துல பசி வந்தா அதை தாங்க முடியுமா? உடனே போய் தண்ணியை குடிச்சு உடனே என்ன சாப்பாடு போட்டாதான் அது அடங்குது இல்லை? அப்ப பாவம் என்கிற அப்படி சரீர இச்சை என்கிற பசி ஆத்மாக்கு விரோதமா எழும்புகிற அந்த பசியை ஆமென் அடக்கி போட வேண்டும் என்றால், இச்சை என்கிறதான பசியை அடக்கி போட வேண்டும் என்றால் அதுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் க்ளோரி ஆமென் கீழ்ப்படிந்து அதுக்கு விரோதமாய் நாம் நிற்க வேண்டும் என்றால் நமக்கு தேவை அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் க்ளோரி கிருபை நமக்கு வேண்டும்.
அப்ப நமக்குள்ள இருக்கிற பாவ ரத்தம் நீங்க வேண்டும் என்றால், மாம்சத்தின் இச்சை நமக்கு இராமல் போக வேண்டும் என்றால் அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, க்ளோரி. 4 வயது குழந்தைய கெடுத்து நாசம் பண்ணியிருக்காங்க. 4 வயது குழந்தைய, பச்சை குழந்தைய 3-4 பேர் அந்த குழந்தைய கெடுத்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போற பொம்பளை பெண்ணை ஸ்கூல்ல இருக்க வாத்தியாருங்க கெடுத்து போறாங்க. மனசாட்சி இல்லாம மிருகம். வஞ்சகத்தின் ஆவி. ஒரு பெண்ணுனால அவர் மாம்சத்தை புசிக்கணும், வெறிக்கணும், களியாட்டு. அவ போத பொருள் போல இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கிற பெண் பிள்ளைங்களை, பாவி பிள்ளைங்களை அங்க இருக்கிறவங்களே கெடுத்து போடுறாங்க. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கற்பையை அழிச்சு சீரழிச்சு போடுறாங்க. ஒரு குழந்தையும் கூட பார்க்காம, கிழவினும் கூட பார்க்காம, க்ளோரி, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பெண்ணுடைய மாம்சத்தை புசித்து கற்பை அழித்து சுகங்கான்கிற அந்த பொல்லாத வஞ்சகத்தின் ஆவி, வேசித்தன விபச்சார ஆவியை கண்டு கொண்டு அந்த சர்ப்பத்தை அழித்து க்ளோரி செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தன் சரீரத்தை எங்க போனாலும் நான் தைரியமா போவேன், தைரியமா போகலாம், தைரியமா பெண்கள் போகலாம் இல்லைதான். ஆனாலும் ஒரு பாதுகாப்பு நான் போகிற வழியில இருக்கிறதா, இடத்துல இருக்கிறதா, மனிதர்களிடத்தில் இருக்கிறதா, சூழ்நிலையில் இருக்கிறதா என்பதை பார்த்து பார்த்து தன்னுடைய சரீரம் கற்பை இழந்து விடாதபடி, பாதுகாப்பை இழந்து போய்விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்கிற அந்த ஞானத்தையும் புத்தியையும் பகுத்தறிகிற அந்த வரத்தையும் அறிவையும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆவியானுடைய ஒத்தாசை, ஆவி நமக்குள்ள இருக்கிற ஆவி பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவள் செய்த பாவம் என்ன? ஹல்லேலூயா. அவள் செய்த நிமித்தமாய் தேவனுக்கு துரோகம் பண்ணினார். க்ளோரி, ஆதாமுக்கு துரோகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வரப்போகிற சந்ததிக்கு, ஹல்லேலூயா, வரப்போகிற சந்ததியை முழுவதும் துரோகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைங்க, அவள் பெற்றெடுத்த பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சிச்சு? அந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு ஒரு அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவன் சுமத்திட்டு போயிட்டா. அவ பாட்டு செஞ்சு போயிட்டான். அந்த பாவ ரத்தத்துல இன்னைக்கு பெண் பிள்ளைகள் இன்னைக்கு கரப்பட்டு அழிஞ்சு, பெண் குழந்தைங்க அழிச்சு போடுறாங்களே. மாம்சத்தின் வெறி, மாம்சத்தின் இச்சை, வேசித்தன ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, சர்ப்பத்தின் வெறித்தனங்கள் ஒவ்வொரு விதமா பெண்களை சீரழித்து அழிக்கிற விபச்சார ஆவிகளை, விபச்சாரம் செய்கிற மனிதர்களை கர்த்தர் இந்த நாளிலே நியாயந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரோமர் 6வது அதிகாரம், ஹல்லேலூயா, 6வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். க்ளோரி, பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். மிருகத்தினால வஞ்சிக்கப்பட்டு வேதனையோடு கூட, ஐயோ நான் தனிமையில் இருக்கிறேன், அன்னைக்கு எவ்வளவு ஆசையா பேசுறான் அந்த மிருகம், நான் இருக்கிறேன், உனக்கு என்ன குறை, நீ சாக மாட்ட, நீ தேவர்கள் போல இருப்ப, எப்படிலாம் என்னை வஞ்சித்தான், நம்பி எழுந்துட்டேனே. ஹல்லேலூயா. நம்பி கண்ணீரோடு கூட, க்ளோரி, வேதனையோடு கூட, உங்களுடைய வேதனை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்களோ, சந்தோஷப்படுங்க. பாவத்துக்கு நான் மரித்தேன். ஹல்லேலூயா. சகோதரிகள் சொல்லுங்க, நான் பாவத்துக்கு மரிச்சிட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் ரத்தத்தினாலே நான் இப்ப பிழைச்சிருக்கிறேன். என் சரீரம் இருந்து பிழைத்து விட்டது. என் ஆத்துமா அவர் ரத்தத்தினால பிழைத்து கொண்டது. நான் தப்பிக்கொண்டேன். இது வரைக்கும் கண்ணீரோடு கூட இருந்தேன். என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்களே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே. க்ளோரி, இன்னைக்கு மனிதர்களால நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேனே, மிருகம் என்னை வஞ்சிச்சுது, ஐயோ நான் என்ன செய்வேன், இதுல இருந்து விடுதலை எனக்கு என்ன, எப்படி அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற சகோதரிகளுக்கு தேவன் சொல்ற, நீ பாவத்துக்கு நீ மரிச்சது உண்மைதான்,
உனக்காக, உங்களுக்காக, எனக்காக தன் 2 கரத்தையும் நீட்டி ஆமே க்ளோரி கல்வாரி சிலுவையிலே அணிபாய்ந்தோட கரத்தில் சிந்தின அந்த ரத்தத்தினாலே நீங்களும் நானும் பிழைத்து கொண்டோம். என் ஆத்துமா மரணத்தை கொண்டு வர முடியாது. என் ஆத்துமாவை அவனால மறிக்க வைக்க முடியாது. இனி பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, அல்லேலூயா, சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. பாவம் என்பது என்ன? 1 யோவான் 2:16 கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அல்லேலூயா, க்ளோரி. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படியே அடிக்கவும் வந்துடுவாங்க. நான் சொல்வது மிருகத்தினால வஞ்சிக்கப்பட்டு வேதனையோடு கூட, வாழ்நாள் முழுவதும் வேதனையோடு கூட, கண்ணீரோடு கூட ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற சகோதரியே, கலிகூர் சீயோன் குமாரத்தி நீங்க தான். சீயோன் குமாரத்தியே, கலிகூர் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் கண்ணீரோடு இருந்தேன். என்னை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களே, எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இப்படி வஞ்சிக்கப்பட்டேனே. அல்லேலூயா, க்ளோரி. அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டது நிமித்தமாய், அந்நிய மாம்சத்துல பிணைக்கப்பட்டது நிமித்தமாய் நீங்கள் கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட உடைய வாழ்க்கை இழந்து போய் நிற்கிறீங்களோ? இல்லை இல்லை இல்லை. சர்ப்பம் என்னை என் வாழ்க்கையை அழிச்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய ஆத்துமாவை அவனால் நீ மரணத்தை கொண்டு வர முடியாது. என் ஆத்துமாவுக்கு அவன் பசி நீ வர வைக்க முடியாது, இச்சையினை மேற்கொள்ள முடியாது. ஆமென் க்ளோரி. ஆமென். பாவுக்கு எதுவான என்னுடைய சரீரத்துல பாவம் இனி ஆளாது. அல்லேலூயா. என் சரீரத்துக்கு வேணா நீ மரணத்தை கொண்டு வரலாம், ஆனால் ஆத்துமாவுக்கும் மரணத்தை கொண்டு வந்த நீ ஆமென் உன்னுடைய பாவமும் க்ளோரி நான் என்ன செய்ய இப்ப என்னை விட்டு நீங்கிட்ட. நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன். என் ஆண்டவருக்காக எழுந்து நான் பிரகாசிப்பேன். என் ஆண்டவருக்காக நான் ஒளி செய்வேன். என் ஆண்டவருக்காக எதையெல்லாம் நான் இழந்தோனோ, இதுவரைக்கும் கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட நான் இருந்தேனோ, க்ளோரி, புறமே தள்ளப்பட்டேனோ, க்ளோரி, இந்த நாளிலிருந்து நான் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிப்பேன். இன்னும் எழுந்து பரிசுத்தமா நான் வாழ்வேன். க்ளோரி, என்னை போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி இருந்தாலும் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவர் கிருபை தருவார். ஐயோ, என்னை இப்படி வாழ்க்கை அழிச்சிட்டாங்க, நான் விதவை ஆயிட்டேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் கணவர் மறைச்சிட்டாரு, இன்னொரு திருமணம் எனக்கு செஞ்சுட்டாங்க, என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே அழிச்சிட்டாங்க. ஐயோ, என் கணவர் மறைச்ச பிறகே நான் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கலாமே, நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். எனக்கு ஒரு பாதுகாப்பு, எனக்கு ஒரு நிம்மதி. நான் தனியாக இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அல்லேலூயா, க்ளோரி. ஒரு குடும்பத்துக்குள்ள என்னை பாதுகாப்பா இருந்தேன்னா என் வாழ்க்கை கட்டப்படும் நினைச்சான். இன்னொரு திருமணம் செஞ்சு என் வாழ்க்கை இன்னைக்கு எனக்கு மரணம் வந்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு வேதனையோடு கூட க்ளோரி. ஒவ்வொரு சகோதரனுடைய வேதனையும் கண்ணீரானது, பசியும் பட்டியும். சில பேர் பாருங்க, எனக்கு எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை, வாழ்க்கையில தவிக்கிறேன். எதுவா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியானுடைய வார்த்தைக்கு, அவர் ரத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் கட்டளைக்கு நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசித்தால் சாகவே சாவீர்கள். க்ளோரி. இந்த பூமியில க்ளோரி, சர்ப்பத்தினாலே, வஞ்சகத்தினாலே, மிருகத்தினாலே, மனுஷர்களாலே காயப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, துரோகம் செய்யப்பட்டு, நிந்தித்து, அவமானப்பட்டு, பல பாடுகளோடு கூட இருக்கிற சகோதரிகளா நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கு கலிகூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த பூமியிலேயே ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் போது உங்க சரீர பசியும் சரி, உங்க ஆத்மாவை சேதப்படுத்த எழுப்புகிற எல்லா பாவத்துக்குரிய பசியை உண்டு பண்ணுகிறதான அவருடைய சர்ப்பத்தினுடைய கிரியைகளையும் அழித்து உங்களை ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாய் உங்களை வாழ வைப்பார்.
நீங்க அவருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்களேன். தேவனுக்கென்று நில்லுங்களேன். இனி நான் என்னை வஞ்சிக்க முடியாது, இனி அவன் ஏமாற்ற முடியாது, எந்த மிருகம் என்னை தொட முடியாது, எந்த மிருகம் என்னை வஞ்சிக்க முடியாது. அவன் க்ளோரி, நான் வஞ்சிக்கப்பட்டது போதும், இனி நான் விழித்துக் கொள்ள கர்த்தர் எனக்கு தந்த கட்டளையின்படி அவன் இனி நான் பாதுகாப்பாய் பரிசுத்தமாய் வாழ அவன் இந்த பூமியில தப்பி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியானவரை ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுங்க. உங்க சரீரத்தை ஒப்பு கொடுங்க, உங்க ஆத்மாவை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அவர் பசியினால் வருந்த விடா, உங்களை கண்ணின் மணியை போல ஆமே நல்ல ஆகாரத்தை கொடுத்து ஆமே உங்களை பாதுகாப்பா, உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுப்பா. யெகோவாவை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவர் உயிர்ப்பிப்பார். இன்றைக்கு நீங்க கைவிடப்பட்டவர்களா நீங்கள் இருக்கீங்களா? ஐயோ, எனக்கு இப்படி என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு வாழ வழி இல்லை, ஆமே எனக்கு ஒரு வாய் சாப்பிட வழி இல்லை, ஒருவேளை சாப்பாடு தான் எனக்கு இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ்வேன்? அமேன் க்ளோரி. இப்படிப்பட்ட கண்ணீரோடு கூட ஏராளமான சகோதரிகள் அமேன் அழுது கண்ணீரோடு கூட இனி எதிர்காலம் எப்படியோ என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவருடைய கரத்துக்குள்ள அடங்கிறது நின்று பாருங்களேன். ஏசப்பா, இனி நான் வாழ்ற வாழ்க்கை உங்களுக்காக மட்டும்தான். அமே மனுஷங்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பூமியில என் தலை நிமிர செய்யுங்க, என்ன வேதனைக்குள்ளாக்கள் எல்லா வழியும் என்னை விலைக்கு காத்துக்கணும்னு சொல்லி அவரே சார்ந்து கொள்வீர்களா? ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் இன்றைக்கு உங்கள் மீது அக்னியா இருக்கும். ஒரு புது பலன் உங்கள் மீது இறங்கும். புது தெம்பு, புது பலன், எல்லா சோர்வு எல்லாம் நீங்கி பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார். எதுல சோர்வு உண்டாக்கி இருக்கீங்க அமே க்ளோரி, எதுல மனமடி உண்டாக்கி இருக்கீங்க அமே, எல்லாவற்றையும் உதறி தள்ளி அமே இன்றைக்கு என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறா. நீ பயப்படாத, நீ திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னாரே. ஆமே, எந்த பாடுகளா இருந்தாலும் சரி, எந்த பசி, கண்ணீர், பட்டினி, பஞ்சம், பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன், எப்படி நீ வாழ்வேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அவர் செய்ய நினைத்தவர் தடைபடாது, சகலத்தையும் அவர் செய்து முடிப்பார். அவர் முடிக்க வேண்டும் என்றால் அவருடைய கருத்துக்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நான் பார்த்த ஒரு வேசி தன் கணவரோடு கூட வாழ்ந்து கொண்டே அமேன் க்ளோரி, அவள் விபச்சாரம் செய்தார், அவள் வேசித்தனம் செய்தார். அமேன் க்ளோரி. தன்னை அலங்கரித்துக் கொள்வா, புது புது புடவை அடைத்து கட்டுவா. அல்லேலூயா க்ளோரி. அழகாக வெளியே கிளம்புவா, கூட கணவர் தான் இருக்கிறான், ஆனாலும் இன்னொரு மற்ற ஆண்களோடு கூட க்ளோரி அவர் சம்பாதித்து அவர் சேர்த்த பணம், நகை, புடவை, சொத்து, மண், எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாய் அது அழிந்து போகும். தன் கணவன் உயிரோடு இருக்கும் போதே ஒரு பெண், ஒரு விபச்சாரி, அவள் விபச்சாரம் செய்கிறாள். எதற்காக? நல்லா சாப்பிடணும், பசியாம இருக்கணும். என் சந்ததி நான் செய்கிற வேசித்தனத்தினாலே என் பிள்ளைகள் பசியினால வாடக்கூடாது. அடுத்தவர்களுடைய ஆகாரத்தை, வஸ்திரத்தை, பணத்தை, நகையை வஞ்சித்து தன் சரீரத்தை, அவனுடைய சரீர பசியை ஆற்றி அதன் மூலமாய் அவர்களிடத்தில் இருக்கிறதான பொன்னையும் பொருளையும் சொத்தையும் அபகரித்து தன் பிள்ளைகளுக்கே அவள் சேர்த்து வைக்கிறார் என்றால், அக்கிரமத்தில விபச்சாரத்தை சம்பாதித்து அவள் சேர்த்து வைக்கிறார் என்றால், அல்லேலூயா. கர்த்தர் கைவிடுவாரோ? கர்த்தர் கைவிடுவாரோ? நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்க மாட்டாரோ? இன்றைக்கு கைவிடப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கே கர்த்தரத்தில் ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. தேவ கட்டளைக்கு உணர்ந்து நான் வஞ்சிக்கப்பட்டேன், சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் இடம் கொடுத்தேன், நான் தொட்டேன், நான் புசித்தேன், நான் மீறினேன். தாழ்மையோடு கூட ஆண்டவரே என்னை மன்னியும் தாழ்த்தி 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 அவருடைய கரத்துல நிச்சயமா அவர்களோடு கூட ஒப்பு கொடுப்பீர்களானால், ஒப்பு கொடுக்கிற சகோதரிகளுடைய வாழ்க்கை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். தகப்பனாய், மனவாளனாய் கூட இருந்து உங்களை வஞ்சித்த அந்த சர்ப்பத்தை, உங்களை வஞ்சித்த அந்த மிருகத்துக்கு விரோதமாய் க்ளோரி வெள்ளை குதிரையில ஏறி வந்து அவர் ரத்தத்தினாலே அவனை அழிப்பார், அவனை அழித்தே போடுவார். அல்லேலூயா. உங்களை மனவாட்டியாய் கர்த்தர் உங்களை ஆத்துமாவை உயிர்ப்பித்து தன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். களி கூறுவீங்களா? சந்தோஷமா இருப்பீங்களா?
அவன் தைரியமா இருங்க. இன்றைக்கு உங்களுக்கு வழி வாசல் இல்லாமல் இருக்கலாம். அவன் இந்த பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய அக்கினி உங்களுக்கு முன்பாக 1000 வழிகளை திறக்க முடியும். உங்களை துரத்துகிற அந்த பார்வோன் முன்னாடிதான் போயிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் எந்த நேரத்துல பின்னாடி வந்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற அந்த மிருகத்தை அவர் பின்னாடி வந்து அவர்களை அழிப்பதற்கு அவர் எழுந்துட்டார். அல்லேலூயா. இனி உங்களுக்கு கண்ணீர் இராது, பசி இராது, பஞ்சம் இராது, எதிர்காலத்தை குறித்துதான பயம் இராது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக எழுந்து அவர் யுத்தங்களை நடப்பிப்பார். அதை நின்று உங்களுக்கு அவர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் நின்று பார்ப்பீர்கள். தைரியமா இருப்பீர்களா? தொடர்ந்து செபிங்க, கர்த்தர் உங்களை தேற்றுவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஏவாளுடைய கட்டளைக்கு மீறி நடந்தபடியினாலே திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பின்பு அவளால் ஏற்பட்டதான ஆண்டவரே வேதனைகள், கண்ணீர், இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பசி, பட்டினி, பஞ்சம், எதிர்காலத்தை குறித்ததான பயம் எல்லாவற்றையும் நீக்கி நீ போடுவீராக. எந்தெந்த விதத்தில் அந்த மிருகம் உடைய தேவ பிள்ளைகளை அழித்திருக்கிறானோ திசை தெரியாதபடிக்கு வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே வேதனையோடு கூட எனக்கு வழி காட்டுங்கள் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ வழி திறப்பீராக. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு வழியை காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறேன். இப்பொழுதே கர்த்தர் விடுதலையாக்குவீராக. பார்வோனின் பிடியிலிருந்து நீ விடுதலையாக்குவீராக. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலையாக்குவீராக. வஞ்சிக்கிறவிடத்திலிருந்து நீ விடுதலையாக்குவீராக. துரோகிகளிடத்திலிருந்து கர்த்தர் நீ விடுதலையாக்குவீராக. அப்பா அவன் துதிக்கிறோம். அப்பா அவர்களை பசினால் நீ வருந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தையும் நல்ல வஸ்திரத்தையும் இருக்க இடத்தையும் நீ தந்து அவளை நீ ஆதரிப்பீராக, நீ தேற்றுவீராக. ஆண்டவரே உலகத்தில் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு நீ பதில் தந்து ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளையும் நீ காத்துக்கொள்வீராக. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.